இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு மாதமானது நடந்துட்டுருக்கு. என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச் மாதம் தாங்க. ஸோ ஆங்கில மாதத்தில் 2026 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. நிறைய கிரக மாற்றங்கள்லாம் வரும். ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்களும் இருக்குது. அதை விட கிரகணமும் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்தில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்தது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத பல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சினால் நடக்காத என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சனி பகவான் இருக்கிறாருல, அவர் தாங்க பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சி நடந்ததுனால தான் இனி நிறைய பேருக்கு சனியினால் மாற்றம் ஏற்படுங்கிறது குறிப்பிடப்படுது. அந்த மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ பயிற்சி ஆகிறாரு. அவருடைய பயிற்சியானது ரொம்பவே எச்சரிக்கையாக கருதப்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் நான் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி நடந்ததுன்னு சொன்னால அது என்னைக்கு நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சனி பயிற்சி நடந்ததுடைய டீட்டெயிலை பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் பலன்களை தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல சனி பயிற்சி நடந்ததை சொல்கிறேன். ஏன்னா இந்த சனி பயிற்சினால் பொருளாதாரத்தில் புதிய மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதாக நிறையவே தாள்கள் வெளியாகிருக்கு. அதனால் முதல்ல சனி பயிற்சி நடந்ததை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சனி பயிற்சி நடந்ததை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போது நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். இப்பேற்பட்ட தன்மையை கொண்ட சனி பகவான் ஒழுக்கத்துக்கும் தர்மத்துக்கும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமாகவும் திகழ்கிறார். இவர்தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதிய திதியில சதம் நட்சத்திரத்துல விருத்திய நித்திய நமயோகத்துல பத்திரை காரணத்துல காலை 8:31 மணி அளவுல கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சூப்பரா பயிற்சி அடைந்துட்டார். நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலே மந்தமான கதியும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே விளங்குகிறார். அதனாலேயே இவருடைய பயிற்சியில நிறைய புதிய மாற்றங்கள் உருவாகும். ஆக்சுவலி மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், ஐனசைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அதற்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு சனி கொண்டு வருவார். ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே விழிப்புணர்வு இந்த சனி பயிற்சியில் ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கு
புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்ம ஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் இயற்கை சீற்றத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சனிப்பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களானது என்னன்னா, ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விகளுக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராம உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால தர்மம் மூலம் கர்மமானது விலகும். ஸோ 12 ராசிக்காரங்களுக்குரிய சனிப்பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது அவங்கவுங்க ராசிக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் சனிப்பயிற்சியை பார்த்தோம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்காரங்க உங்களுக்கான சனிப்பயிற்சி பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகரம் ராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி கனவுகளை நிறைவேற்றி தருவதாக அமைகிறது. கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த 7.5 சனி இப்போது முழுமையாக முடிவுக்கு வருது. சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் இந்த பயிற்சி உங்களுக்கு ராஜயோக பலன்களை வழங்கப் போகிறது என்று சொல்லலாம். இப்போது சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வருகிறார். இது சகாய சாணி எனப்படுகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இப்போது ஒரு விடிவுவானது கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியமானது மேம்படும். முகத்தில் ஒரு புதிய பொலிவு, உற்சாகமும் கூட இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு தோன்ற போகுது. இதில் குடும்ப பொருளாதார ரீதியாக இந்த சனிப்பயிற்சியில் பலன்கள்னு பார்த்தா, குடும்ப வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகும். சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல உதவி ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். சேமிப்பு பல மடங்கு உயரும். சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். மனதில் ஒரு தெளிவானது பிறக்குங்க. மகர ராசினருக்கு புதிய ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது சித்திக்கும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியான சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீங்க. நீண்ட நாட்களாக வராத கடன்கள் கூட வசூலாகும். இதுவரைப்பட்ட அவமானங்களுக்கு ஒரு விமோசனம் கூட இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடி உயர்ந்து பறக்கக்கூடிய காலம் இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படும். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். தொழிலை உலகளவிய ரீதியாக விரிவுபடுத்த இதுவே மிக சிறந்த தருணம். உங்களுடைய செயல்திறன் மற்றும் வேளாண்மை திறன் அனைவராலும் பாராட்டப்படும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். துணிச்சலாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. அது உறுதியாக இந்த டைம் இருக்குது. அப்புறம் கலை மற்றும் கல்வியில் உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். கல்வியில் மாணவர்கள் சாதனை படைப்பீர்கள். ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே பயன்படுத்தினீங்கன்னா முன்னேறக்கூடிய காலமாக இருக்கும். கலைஞர்களுடைய படைப்புகள் மற்றும் கலை திறமைக்குரிய தேசிய அளவிலான அங்கீகார விருதுகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரும். கலைஞர்களுடைய பொருளாதார நிலை வெகுவாக முன்னேறும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறு இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படும். இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு சனிப்பிரதி பரிகாரமாக சிலது இந்த சனிப்பயிற்சியில் செய்ய வேண்டும். மகர ராசினர் சனிக்கிழமையில தாயாருக்கு தாமரை மலையை அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது. உங்க ராசிநாதனான சனி பகவானுக்கு தைல அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்க அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். அதோடு வாழ்வியல் ரீதியாக மற்றவர்களுடைய பணிவாக நடக்கக்கூடிய பண்பை வளர்த்து கொள்வது, சமூக சேவைகளை முன்னின்று செய்வது சனி பகவானுடைய அருளை பெற்று தரும். குலதெய்வத்தை கூட சனிக்கிழமையில வழிபடுவது தொழில் ரீதியான வெற்றிகளை தரும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்வது மன நிம்மதியை தரும். இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யுங்க. சனினால ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை மறக்காம செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சனிப்பயிற்சி பலன்களை தெளிவாக தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் நிறைய போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.